ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் இருக்காங்கல்ல, ஒரு கவுன்சிலர் நீங்க போய் சாதாரணமா ஒருத்தன் அடிச்சிட்டாக்கா என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? இது பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு சாதாரண விஜய் ஒரு இடத்துல ஷூட்டிங் போனப்ப கேரளால பார்த்துக்கலாம். எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. விஜய்க்கு தெரியும் எவ்வளோ பெரிய படைபலம் அவருக்கு பின்னாடி இருக்கு. எத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னு தெரிந்த பிறகும் விஜய் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இழிவாகவும், கேவலமாகவும் பேசிய பொழுது கூட விஜய் இந்த மாரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. அவர் இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறது. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இடம் கொடுக்காம நான் எதற்காக வந்தேன்? வாழ்ற சமகாலத்தில் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த மக்களுக்காக நான் உதவி செய்வதற்காக வந்து நிச்சயமா உதவி செய்ய நிற்கிறார்ல, இது அறம். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு உதாரணம் இவர். ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாதுக்கான உதாரணம் ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி அவர்களும். ஏன்னா ஒரு கவுன்சிலர் இவ்வளவு ஆட்டம் போடுவான். விஜய் அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய நீங்கள் அரசியலை களம் எப்படி மாறினா விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பின்னாடி தான் மாறி இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஜூன் ஜூலைக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்படும். நிறைய வழக்குகள் பாயும் அவர்கள் மீது. அவர்களை கைது செய்வது, அடக்குமுறை செய்வது எல்லாமே செய்வாங்க. ஏன்னா உச்சபட்சமாக களத்தை மாற்றக்கூடிய வேலை செய்யறார். ரெண்டுல கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யும் பொழுது இவர் பிரம்மாண்டமான வளர்ச்சி மக்களிடையே பெற்று வர்ற பொழுது அவரை இங்கிருந்து தடுத்து அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜுன் தாங்க பெரிய ஆளு, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பெரிய ஆளே கிடையாதுன்னு ஒரு அஜெண்டா வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஜான் தான் பெரிய ஆளு, புஷியானது ஒரு ஆளே கிடையாது, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாக்கா விஜய்க்கே தெரியாம ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. பேசுறாங்க உட்காந்து எல்லாரும். வாடகை தாய் மாதிரி வாடகை வாயா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஆனந்த் அவர்கள் கொடுத்த கடிதம் என்பது யாரோ ரகசியமாக யாருக்கோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ உங்க வீட்டில் உள்ள நபருக்கோ வந்து அவர் கொடுக்கல, பிரஸ் கொடுக்குறாரு. இதை குறித்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் பேச விமர்சனம் பண்ணும் மிகப்பெரிய செய்தி ஆகணும். இது விஜய்க்கு அதுக்கு போகாதா? அப்ப இது விஜய்க்கு தெரியாம செஞ்சிட முடியுமா? எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தாலும் இவங்க இப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணுவாங்க. இதை பத்தி யோசிக்காம அவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த 3 பேரையும் உடைச்சு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வர வச்சு அங்கிருந்து பிரிச்சிடணும். விஜய் வளர்ந்துடக்கூடாது, விஜய் கட்சி சார்ந்த நபர்கள் வளர்ந்துடக்கூடாது. பல நபர்களை வந்து பணம் கொடுத்து அஜெண்டா பேஸ்ல பணம் கொடுத்து எப்படியாவது கட்சிக்குள்ள போய் போஸ்டிங் வாங்குறாங்க. சரிங்களா? அப்போ வந்து எவ்வளவு உடைக்கக்கூடிய வேலை செய்யறாங்க. அப்போ ஒரு தலைவன் எப்படி இருக்குனாக்கா, என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், எனக்கு வர வேண்டிய பல கோடி வருமானம் இருந்தாலும் அதை விட்டு உங்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லி நிற்கிறார்ல, இது தலைவனா? எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு ஒவ்வொரு முறையும் நமக்கான எல்லா வாய்ப்பையும் ஒரு குடும்பமும் ஒரு கட்சியும் தேடி கொண்டு மக்களுடைய பணத்தை சேர்த்துக்கொண்டு பல ஆயிரம் கோடி ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் சேர்த்து வச்சுக்கிட்டு மக்களை ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் காலையில எங்க அப்பா சோறு போட்டான்னு வெக்கமில்லாம சொல்றீங்களே, இது பெருமையா? இது வளர்ச்சியா?